வெல்கம் டு இன்சைட் அண்ட் நீங்க நம்ம சேனலில் இன்னைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் லாங்குவேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜோட சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்கியூஎலோட ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ். சரிங்களா? பொதுவாகவே இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கலாங்க. இந்த ஐடி பெரிய கம்பெனிஸ், வேறு வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், இந்த ஹெல்த் கேர் கம்பெனிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி இடத்துலலாம் என்னென்னா இந்த டேட்டாஸ் இருக்கலாங்க. அவங்களுடைய டேட்டாஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம சின்ன சின்ன பென் ட்ரைவ்லையோ இதுலேயோ அவங்களால சேவ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 16 GB பென் ட்ரைவ்லையோ 8 GB பென் ட்ரைவ்லையோ அவங்களால ஸ்டோர் பண்ணி ஃபுல்லும் வைக்க முடியாது. சரிங்களா? அப்படிப்பட்ட பெரிய பெரிய கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தையே வச்சுருப்பாங்க. சரிங்களா? டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. நிறைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அது ஒரு டேட்டா பேஸஸாக க்ரியேட் பண்ணி டேட்டா வேர் ஹவுஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? டேட்டா வேர் ஹவுஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. நிறைய டேட்டா பேஸஸ் அங்கே இருக்கும். டேட்டா வேர் ஹவுஸ்னால் நிறைய டேட்டா பேஸஸை சேர்ந்து தான் ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் வரும். சரிங்களா? அப்படி வந்து நிறைய டேட்டா பேஸஸை க்ரியேட் பண்ணி ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் ஆட்டையும் மெயின்டைன் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படிப்பட்ட இவ்வளோ வேஸ்ட் ஆஃப் டேட்டாட்ட இருந்து நமக்கு ஒரு டேட்டா தேவை. ஒரு சின்ன டேட்டா தான் தேவை. ஆனால் டேட்டாஸ் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஆனால் அதிலிருந்து நமக்கு எவ்வளோ தான் தேவைப்படும்? ஒரு சின்ன டேட்டாஸ் தான் தேவைப்படும். சப்போஸ் இந்த கம்பெனியில் வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, அப்போ அந்த டேட்டா எனக்கு தேவைன்னு சொல்லி நம்ம மேனேஜர் கேட்டார்னா நம்ம தான் என்ன பண்ணணும்னா இவ்வளோ பெரிய டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் இருந்து அவர் கேட்குற ஒரு சின்ன டேட்டாவை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கலாம். சரிங்களா? அந்த சமய சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண முடியாது, சும்மா போய் எடுக்க முடியாது. சரிங்களா? அதுக்கு தான் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜோட பர்பஸே என்னென்னா இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்து கூட அதால் கம்யூனிகேட் பண்ண முடியும். எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜை வச்சு நம்ம அங்கேருந்து டேட்டாஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சரி, ஆனால் அந்த டேட்டா பேஸில் அந்த டேட்டா எங்கே இருக்குங்கிறதுக்கு நம்ம கரெக்டான கோடிங் நம்ம கொடுக்கணும் இங்கே எஸ்கியூஎல் லாங்குவேஜில். சரிங்களா? அப்போ நம்ம கொடுக்குற லாங்குவேஜை பொறுத்து தான் அந்த டேட்டா பேஸில் இருந்து அந்த டேட்டாஸை அது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த எஸ்கியூஎலை வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் யூஸ் பண்ணுவாங்கங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எஸ்கியூஎலை நம்ம வந்து ஒரு டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் டைப் பண்ணுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ளோ இதுதான் எஸ்கியூஎல். அதை வந்து கோடு தெரிஞ்சிருக்கணும் நமக்கு, எஸ்கியூஎல் கோடு. அந்த கோடை டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா டைப் பண்ணுறோம். அந்த டைப் பண்ணது பிறகு அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணோம்னா டேட்டா பேஸில் இருந்து பொருட்களை எடுத்து, அதாவது வந்து டேட்டாஸை எடுத்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? நம்ம என்ன அந்த குவெரியில் கொடுக்குறோமோ நமக்கு என்ன டேட்டாஸ் தேவைங்கிறத குவெரி லாங்குவேஜில் சொல்லணும். அப்போ அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணோம்னா, இந்த குவெரி லாங்குவேஜில் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த டேட்டாஸ் உள்ளே இருக்கான்னு சர்ச் பண்ணி அந்த டேட்டாஸை நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உள்ளே கொடுக்கும். சரிங்களா? ஓகேங்களா? இதை எப்படி நான் சொல்லலாம்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இப்போது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கடை. இந்த கடையில் வந்து நிறைய பொருட்கள் இருக்கும். அப்படி தானே? நமக்கு தேவைப்படுற பொருட்கள் இருக்கும், நமக்கு தேவைப்படாத பொருட்கள் கூட அந்த கடைகளில் இருக்கும். ஆனால் நமக்கு தேவைப்படாதது சில வேறு ஆட்களுக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஜூஸ் தேவை. சரிங்களா? அப்போ ஜூஸ் தேவைன்னா அந்த கடைக்காரர்கிட்ட போய் நீங்கள் என்ன சொல்லணும், எனக்கு ஜூஸ் வேணும்னு சொல்லணும். நீங்கள் வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா ஜூஸ் தர மாட்டார். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் தருவார். சரிங்களா? இப்போ நீங்கள் அதில் போய் சும்மா நின்னாலும் என்ன பண்ணிடுவார், விரட்டி விட்டுருவார். நீங்கள் ஏதாவது சொல்லி கேட்கணும். கடையில் போனால் நமக்கு என்ன தேவையோ அதை சொன்னால் தான் கடையிலேருந்து கடைக்காரர் நமக்கு எடுத்து தருவார். சரிங்களா? அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம எஸ்கியூஎல் தான் என்னென்னா சரிங்களா, நம்மன்னா கோடிங் நம்ம சொல்கிறோம்ல ஜூஸ் வேணும்னு, நம்ம தான் எஸ்கியூஎல். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜூஸுன்னு சொல்லி எஸ்கியூஎல் கோடிங்கில் கொடுக்குறோம், கடைக்காரர்கிட்ட சொல்கிறோம். அதாவது அந்த கடைக்காரர் தான் யாருன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அந்த கடையை கண்ட்ரோல் பண்ணுறவர் யார் தான், அதாவது கடையை மேனேஜ் பண்ணுறது யார் தான், அந்த கடைக்காரர் தானே. அப்போ அந்த கடைக்காரராக யாரும் நினச்சிக்கோங்க, இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நான் தான் வந்து நீங்கள் தான் யாருன்னா அந்த எஸ்கியூஎல் குவெரி, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஜூஸுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த கடைக்காரர் என்ன புரிஞ்சுக்கணும், அதாவது டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த கடைக்காரர் அதை எப்படி புரிஞ்சுக்கிடணும், அவர் ஜூஸ் கேட்குறாரு அப்படிங்கிறத நம்ம இந்த கடைக்காரருக்கு புரிய வைக்கணும். அப்படி தானே? இப்போ ஜூஸுங்கிறத கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கரெக்டாக டேட்டா பேஸில் இப்போ என்ன பண்ணி எடுத்துருவார், அந்த ஜூஸை எடுத்து நமக்கு தந்துடுவார். சரிங்களா? அதே மாதிரி தாங்க எஸ்கியூஎல் லாங்குவேஜ்னால் என்னென்னா, நம்ம ஒரு
லாங்குவேஜில் அதாவது வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கிட்ட பேசக்கூடிய ஒரு லாங்குவேஜ் சரிங்களா. டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதாங்க. இப்போ இந்த லாங்குவேஜில் நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாஸ் வேணுங்கிறத இந்த லாங்குவேஜில் சொல்கிறீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அதை புரிஞ்சுக்கிட்டு டேட்டா பேஸில் இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிறோம் சரிங்களா. இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜை வச்சு இந்த டேட்டா பேஸில் இருக்க டேட்டாஸை மட்டும்தான் எடுக்க முடியுமானா கிடையாதுங்க. இந்த எஸ்கியூஎலை வச்சு டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸை உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், டிலீட் பண்ண முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், உங்களால் மாற்றக்கூட முடியும் சரிங்களா. அந்த அளவுக்கு இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜுக்கு பவர் இருக்குது சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜோட ஃபுல் ஃபார்மை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எஸ்கியூஎல் லாங்குவேஜ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரக்சர்ட் குவெரி லாங்குவேஜ் சரிங்களா. அதோட யூஸ் என்னன்னா இட் இஸ் யூஸ் டு ஒர்க் டேட்டா ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ் அப்படி தானே. அதாவது இதோடைய ஒர்க் என்னென்னா டேட்டா ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ் கூட ஒர்க் பண்ணுறது தான் சரிங்களா. இதுதான் அதோடைய ஒர்க்கே சரிங்களா. டேட்டா பேஸ் கூட ஒர்க் பண்ணும். இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது இடத்தரகர், அதாவது வந்து எஸ்கியூஎல் லாங்குவேஜுக்கும் டேட்டா பேஸுக்கும் இடையில உள்ள ஆள், அதாவது இந்த நமக்கும் கடைக்கும் இடையில உள்ள ஆள், அந்த கடைக்காரர் தான் இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சரிங்களா. அப்போ இது என்னன்னா இது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம எதெல்லாம் பண்ணுவோம்னா டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த எஸ்கியூஎல் லாங்குவேஜ் நம்ம அதில் டைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இதில் தான் நம்ம பண்ணுவோம். இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் தான் பண்ணுவோம் சரிங்களா. இதிலே பாருங்கள், இட் இஸ் ஏ சாஃப்ட்வேர் யூஸ்டு டு ஸ்டோர், மேனேஜ் அண்ட் ரீட்ரீவ் டேட்டா இன் ஏ டேட்டா பேஸ். இதுதான் நமக்கு டேட்டா பேஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் சரிங்களா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எஸ்கியூஎல் லாங்குவேஜை நம்ம என்ன பண்ணணும்னா டைப் பண்ணணும் சரிங்களா. இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், கொஞ்சம் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து MySQL, PostgreSQL, Oracle டேட்டா பேஸ், மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர், இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிஸ்டம் சரிங்களா. நமக்கு எது ப்ரெஃபரபுளாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ரொம்ப பாப்புலர் வந்து MySQLம் PostgreSQLம் ரொம்ப பாப்புலர். இதுவும் பாப்புலர் தான் சரிங்களா. ஆனால் அது ரொம்ப பேருக்கு தெரியாது சரியா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ், அதாவது கடைசி அந்த கடை இருக்குல்ல, நம்ம அந்த கடை சொல்லுவோம் இல்லையா, அந்த கடை ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிற வேர்டு தான் அந்த ஜூஸ் தான் எஸ்கியூஎல் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் அந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவர் தான் யாருன்னா அந்த கடைக்காரர் சரிங்களா. அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த சாஃப்ட்வேர் MySQL, PostgreSQL இதெல்லாம் வந்து அந்த கடைக்காரர் சரிங்களா. டேட்டா பேஸுங்கிறது அந்த கடை. இப்போ அந்த கடையில் என்ன இருக்கும் எல்லாருக்குமே தெரியும், என்ன இருக்கும், பொருட்கள் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த டேட்டா பேஸில் என்ன தான் இருக்கும், டேட்டாஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா ஆர்கனைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர்ட் இன் ஏ சிஸ்டம் சரிங்களா. அதாவது அந்த கடையில் வந்து நிறைய பொருட்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த டேட்டா பேஸில் ஏகப்பட்ட டேட்டா ஸ்டோர்ட் ஆகிருக்கும். நீங்கள் உங்களுக்கு அந்த டேட்டா பேஸ்லேருந்து என்ன டேட்டாஸ் தேவையோ அதை நீங்கள் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு எஸ்கியூஎல் லாங்குவேஜ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு புரிய வைக்கணும் சரிங்களா. அது புரிஞ்சிடுச்சுன்னா நேராக தேடி போய் டேட்டா பேஸ்லேருந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த டேட்டாவை உங்களுக்கு கண் முன்னாடி கொண்டு கொடுத்துரும் சரிங்களா. இதுதான் வந்து எஸ்கியூஎலோட யூஸ் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டா பேஸில் 2 டேட்டா பேஸ் இருக்குங்க. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த டேட்டா பேஸில் 2 டேட்டா பேஸ் இருக்குது, ரிலேஷனல் டேட்டா பேஸ், நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சரிங்களா. பொதுவாக வந்து 2 டேட்டா பேஸ் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய டேட்டா பேஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸஸ் இருக்குது. பட் எஸ்கியூஎல் லாங்குவேஜ் ரிலேட்டடான டேட்டா பேஸை மட்டும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ரிலேஷனல் டேட்டா பேஸ், நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ் சரிங்களா. இதில் வந்து இந்த எஸ்கியூவில் எந்த டேட்டா பேஸில் தான் யூஸ் பண்ண முடியும் நம்மளால், ரிலேஷனல் டேட்டா பேஸில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. நான் ரிலேஷனல் டேட்டா பேஸில் எஸ்கியூஎல் லாங்குவேஜை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்குங்க, நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ். அதாவது எஸ்கியூஎல் இங்கே யூஸ் ஆகாதுங்கிறது தான் அந்த பேர்லேயே வச்சுருவாங்க. நோ எஸ்கியூஎல் டேட்டா பேஸ் தான் இந்த நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்க்கு இன்னொரு பேர் சரிங்களா. இப்போ இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து டேட்டாஸை எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்போம், டேபிள் போட்டு காலம் போட்டு கையை வச்சு வரைஞ்சி அதில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அப்படி தானே. அதே மாதிரி இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸில் டேட்டாஸ் எப்படி தான் ஸ்டோர் ஆகும், டேபிளாக தான் ஸ்டோர் ஆகும் சரிங்களா. ரோஸ் அண்ட் காலர்ஸ் அதான் அந்த ஃபுல் டேட்டாஸுமே ஸ்டோர் ஆகிருக்கும் ரிலேஷனல் டேட்டா பேஸில். இப்படிப்பட்ட டேபிள்ஸாக ஸ்டோர் ஆகியிருக்கக்கூடிய ரிலேஷனல் டேட்டா பேஸில் இருந்து தான் எஸ்கியூலால் ஏதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் சரிங்களா. எஸ்கியூஎல் லாங்குவேஜ் எதுக்கு தான் யூஸ் ஆகும், இந்த ரிலேஷனல் டேட்டா பேஸில் இருக்கிறத டேட்டாஸை கலெக்ட் பண்ணக்கு மட்டும்தான் எஸ்கியூலால் முடியும் சரிங்களா. இந்த நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்னு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா நான் ரிலேஷனல் டேட்டா பேஸ். இங்கே வந்து டேபிள்ஸ் ஆட்டோ ஸ்ட்ரக்சர்ட் ஆட்டோ ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டாங்க டேட்டாஸை சரிங்களா. அதுக்கு நிறைய, அதாவது அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஸ்ட்ரக்சரில் அங்கே டேட்டா ஸ்டோர் ஆகிருப்பாங்க சரிங்களா. சிலர் வந்து இமேஜஸை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க,
சிலர் வந்து இமெயில்ஸாக ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து டாக்குமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அப்படி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது தான் என்னென்னா நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் சரிங்களா. ஓகேங்களா. இப்போ வந்து எஸ்கியூலை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் கிடச்சிருக்கும். இன்னொன்று வர வீடியோவில் எஸ்கியூலை பற்றி டீப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா. நன்றி.